நம்ம தொலைக்காட்சியில் பலவிதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகுது. ஒருத்தர் உடற்பயிற்சி செஞ்சு காமிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாங்க. அதை நம்ம உட்காந்து பார்த்து அந்த உடற்பயிற்சி செய்கிறவரை பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல நமக்கு உடல் நலம் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி யோகா செஞ்சு காட்டுவார் ஒருத்தர். நம்ம அதை பார்த்துட்டு இவ்வளோ அருமையாக செய்கிறாருன்னு நினச்சி அந்த யோகா செய்கிறவரை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அந்த யோகாவினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி சமையல் பண்ணி காட்டுவாங்க. மட்டன் சுக்கா செய்வது எப்படி அப்படின்னு செஞ்சு காட்டி அப்படியே பெரட்டி அப்படி எடுத்து வைப்பாங்க. அதை பார்த்தோன்னா நமக்கு பசி ஆறுறதில்ல. ஆனால் ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு விஷயம் பார்த்தாலே நமக்கு உணர்வுகளோட கலப்புது. அது என்ன அந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பேச்சு. அந்த பேச்சிலும் நகைச்சுவையான பேச்சு. அதை கேட்டு பேசுபவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாரோ அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைபவர்கள் யார் என்றால் அந்த நகைச்சுவை பேச்சை கேட்கின்ற ரசிகர்கள் தான் அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைவார். ஒரு மனிதன் சுயமுயற்சியில் தான் வளர முடியும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குதிரையை நம்ம தண்ணி குடிக்க கூட்டிகிட்டு போகலாம். அந்த தண்ணியை அழகாக காட்டலாம். அந்த தண்ணியை நம்ம கூட ஒரு தடவை குடித்து காட்டலாம். ஆனால் குடிக்க போகிறது எதுனா குதிரை தான். அது குடிக்க விரும்பலைன்னா நம்ம 1000 முயற்சிகள் எடுத்தாலும் அந்த குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. குதிரை நினைக்கணும் இந்த தண்ணி எனக்கு வேணும், நான் குடிக்கணும்ட்டு. ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் அதுக்கு செய்கிறதில்ல, நம்ம செய்கிறத தான் அதுக்கு செஞ்சு பார்க்கும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட இப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 7 சொல்கிறப்ப தான் நீ கை தட்டணும் அப்படின்ட்டு ஒரு குழந்தைய உட்கார வச்சு 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கை தட்டுங்க, அந்த குழந்தையும் கை தட்டிடும். ஆனால் நம்ம என்ன சொன்னோம், 7ன்னு சொல்கிறப்ப தான் கை தட்டணும்னா. ஆனால் நம்ம தட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தட்டிடுது. நாம் சொல்வதை குழந்தைகள் கேட்பதில்லை, நாம் செய்வதைத்தான் குழந்தைகள் ஆழமாக பார்க்கின்றன. அதனால் குழந்தைகளை பார்த்துட்டு இதை செய்ய, இதை செய்யாத, படிக்காத சொல்லவே சொல்லாதீங்க, பிரயோஜனமே இல்லாது. தனி மனித முயற்சியில் ஒரு மனிதன் வெற்றி அடைவது அவனுடைய இயல்பு ஊக்கம். ஆனால் இதில் எந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தீர்மானிக்கப்படுது, இந்த இடத்துல தான் நம்ம சிந்திக்கணும். நம்ம யுகபாரதி கும்கிங்கிற படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். சொய் சொய் பப் பப் அப்படின்னு ஒரு பாட்டு. கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான். நம்ம ஜோரா மண் மேலே சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழாட்டியும் உன்னை பற்றிய நினைப்பே எனக்கு போதும்னு சொல்லி அந்த காதல் நினைவை எவ்வளோ அழகாக கொண்டு வந்தார். இந்த பாட்டை எழுதி அவராக வீட்டில் ஒரு நோட்டில் எழுதி அவராக உட்காந்து வாசிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த பாட்டை நான் இன்னைக்கு பாடுவேனா? ஆனால் அந்த பாட்டு பிரபு சாலமன் என்ற ஒரு இயக்குனர் கைக்கு போய் டி இமான் என்ற இசையமைப்பாளருடைய இசைக்கு போய் அது கும்கிங்கிற படத்தில் பாடலாக வெளிவந்ததால் தான் இன்று யுகபாரதி என்ற கவிஞன் சமுதாயத்திற்கு வெளிப்படையாக தெரிய வந்தான். அதே மாதிரி இயக்குனர் பி வாசு சின்னத்தம்பி படத்தில் பார்த்துருப்பீங்க. 1000 வாசல்களை போட்டு அந்த அன்பை அடக்குவாங்க. குஷ்பு ஒரு வீட்டில் கிடந்து தன்னுடைய லவ்வரை பார்க்க துடிச்சு பாட்டு பாடுவான். அண்ணன் தம்பி எல்லாரும் எல்லா கதவையும் சாத்திடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வழியில் அந்த அன்பு பிச்சுக்கிட்டு போய் தன் காதலனோடு சேரும். இது வேற ஒன்றும் இல்லை, திருக்குறளைத்தான் சின்னத்தம்பி படத்தில் ஐயா பி வாசு எடுத்திருக்கார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், மனதில் உண்டாகும் அன்பை எந்த தாழ்பாலும் போட்டு அடைக்க முடியாது என்ற செய்தியை சின்னத்தம்பிங்கிற படத்தில் கொண்டு வந்து சமுதாயத்துக்கு கொண்டு வந்தார். ரைட்டு. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமேன். அதில் மனோன்மரியம் சுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய முகம்னு சொல்கிறாரு.
திராவிடம்தான் அதனுடைய முகம். அதில் வைத்திருக்கக்கூடிய பொட்டு தமிழ் பொட்டு. அதனால தான் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அப்படின்னு சுந்தரம்பிள்ளை பாடினார். அதுக்கு பேராசிரியர் என்ன விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா? தமிழ்நாடு தான் தலை, விந்திய நாடு இடை, இமயம் என்பது கால்கள். ஏன் தமிழ்நாடு தலையாக இருக்கிறது என்று சொன்னால், மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை காரணம் இல்லாமல் சொல்லலை. தலையில் இருக்கும் வாய்தான் பேசும். இந்திய மொழிகளிலேயே முதலில் தோன்றிய மொழி நமது தமிழ் மொழியான தாய்மொழியான தமிழ் மொழி. அதனால தான் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை தமிழ்நாட்டை இந்திய திருத்தாயினுடைய முகமாகவும், விந்திய நாட்டை இடையாகவும், இமயத்தை கால்களாகவும் வர்ணித்த காரணம் அதுதான்னார். இன்னொன்று சொல்லுவார் பேராசிரியருடைய பேச்சில், என்ன அழகான பேச்சு பாருங்க. பெற்ற திருநாட்டை நேசிக்காதவன் தான் வைகுண்டத்தையும் கைலாயத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டிருப்பான். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்தை பற்றிய அறிவில்லாதவன் தான் ராகு காலம், யமகண்டத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற இறைவனை கூட கதவு போட்டு பூட்டு போட்டி பூட்டு வைக்கிறார்களே, இதுதான் அவனன்றி அணுவும் அசையாது என்ற அந்த கருத்துக்கு இலக்கணமா? யார் கேட்டது? பேராசிரியர். இப்படிப்பட்ட பேராசிரியர் இன்னைக்கு 95 வயது வரை வாழ்ந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்வதற்கு அவர் எந்த ஜோதிடமும் பார்க்கவில்லை, எந்த நல்ல நேரமும் பார்க்கவில்லை, எந்த ஜோதிடத்தையும் அவர் பின்பற்றவில்லை. அவர் பின்பற்றியது எது தெரியுமா? பெரியார் என்ற ஜோதிடம். பெரியார் என்ற ஜோதிடர் அவர் வகுத்த பகுத்தறிவு என்ற பஞ்சாங்கத்தில், சுயமரியாதை என்ற ராசியில், தன்மானம் என்ற லக்கணத்தில் பிறந்து வளர்ந்ததால் தான் பேராசிரியர் இன்று 95 வயது வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்று பெரியாரும் அண்ணாவும் கண்ட கனவை இன்று நனவாக்கி கொண்டிருப்பவர் இனமான பேராசிரியர். சமுதாயத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் என்பது கிடைக்கும். வீட்டில் லியோனியை படிக்க வைப்பதும் ஆசிரியராக்குவதும் வீட்டில் இருக்கவங்களுடைய கடமை. லியோனி எப்படியாவது இந்த வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் நினைக்கிறது என்னுடைய முயற்சி. ஆனால் என்னுடைய பேச்சையும் என்னுடைய கருத்துக்களையும் சமூகம் அங்கீகரிக்காவிட்டால் லியோனி என்றோ திண்டுக்கல் என்ற அந்த ஊருக்குள்ளேயே முடங்கி போயிருப்பேன். என்னை வளர்த்து ஆளாக்கியது சமூகம்தான். எனவே ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிப்பது சுயமுயற்சியை விட, வீட்டு சூழலை விட சமூக சூழல் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது என்று தீர்ப்பு சொல்லி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வேணா தமிழன் பிரசன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளராக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்குமா என்று தேர்வு கூடத்துக்கு போய் எந்த ஷோலையுமே தேர்ந்தெடுக்கப்படாதவன் தான் இந்த தமிழன் பிரசன்னா. யாருமே உனக்கு சரியாக பேச வராது அப்படின்னு தான் சொல்லி என்னை வெளியில் அனுப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நான் நடுவராக பொறுப்பேற்று இருப்பது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது இந்த பேர் இயக்கம் எனக்கு கொடுத்திருக்கிற கொடையாகத்தான் நான் பார்க்கிறேன். இங்கே பேசிய எல்லோருமே டிப்ரைவ்டு கிளாஸ் என்று சொல்லுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவ நீதிக்கான மிகப்பெரிய போராட்ட களத்தை வடிவமைத்து அதை இன்றளவும் நேர் நிறுத்தி செல்லுகிற ஒரு மாபெரும் இயக்கம். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய மேடையில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் 3 பேரும் பேசுகிற போது தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு அவர்கள் இல்லை என்கிற நிலையை சுட்டி காட்டினார்கள். அரசியலிலே தோற்கலாம், வெற்றி பெறலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம். ஆனால் யாராலும் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவரையும் அங்கீகரித்து அவர்களுக்கும் ஒரு பெயர் கொடுத்து ஒரு வாரியத்தை ஏற்படுத்தி இன்றளவும் இவர்களால் முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் கோபாலபுரத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதை போல மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மேடையிலே பேசுகிறார்கள். வாய் பேச முடியாதவர்கள் இந்த மேடையில் பேசுகிறார்கள். தலைவர் கலைஞரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இந்த மேடையிலே பேசியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான சமூக நீதிக்கான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்திய மரியாதைக்குரிய
அண்ணன் லியோனி அவர்களுக்கும் என் பாசத்திற்குரிய அன்னியார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த குழுவிலே நேரம் பகல் பாராமல் உழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி, பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்து நீங்கள் மதிப்பெண்களை அளிக்க வேண்டும் என்று நம்முடைய பேச்சாளரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் என்னை அழைத்த போது, நீங்களே நடுவராக இருந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு 2 வழக்கறிஞர்கள் வேற அழைக்க வேண்டுமா? நாங்கள் என்ன மதிப்பீடு செய்ய முடியும்? நீங்கள் நடுவராக இருந்து மதிப்பீடு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு என்ன வேலை பெரிதாக இருக்க பொழுது என்று நாங்கள் சொன்னோம். நம்முடைய சகோதரர் திரு பிரசன்னா சொன்னது போல, எங்களுடைய கல்லூரி காலத்தினுடைய நினைவுகளை நாங்கள் இங்கே எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்தோம். கல்லூரியிலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் பல இடங்களில் கிடைத்தாலும் கூட அந்த பரிசுகளை பெறுவதிலே இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்கள். சட்டக்கல்லூரியிலே படிக்கிற பொழுது 8வது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அந்த சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக 8வது உலக தமிழ் மாநாட்டிற்கு இந்த பேச்சு தான் எனக்கு ஒரு அடையாளமாக அங்கு சென்று பரிசு பெறுவதற்கு இருந்தாலும் கூட, என்னை கல்லூரியில் ஒரு மாணவன் இப்படி இருக்கிறான் என்பதற்கு எடுத்து வைப்பதற்கு ஒரு பேச்சு ஒரு அடிப்படையாக அமைந்தது. இன்னும் சொல்ல போனால் இங்கே நாங்கள் இருப்பதற்கு அது ஒரு அடிப்படையாக அமைந்தது அந்த பேச்சுக்களை தான். இங்கே இந்த மேடையை பொறுத்தவரை நான் ஒன்றை பார்க்கிறேன். திராவிட இயக்கங்கள் எப்பொழுதுமே முற்போக்கு சிந்தனைகளை கொண்டு வந்ததனால்தான் அது திராவிட இயக்கமாக இன்றைய வரை நாம் பேசி வருகிறோம். எல்லோரும் பேசலாம், எல்லா மாணவர்களும் பேசலாம். ஆனால் பேசக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த தளம் அமைய முடியாத சூழல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த அரங்கம், இந்த மேடை, இதுதான் உண்மையிலேயே திராவிட சிந்தனைகளை, முற்போக்கு சிந்தனைகளை கொண்டு செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த தொலைக்காட்சியும் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இது போன்ற மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களுக்கும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை, ஒரு நம்பிக்கையை தருவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் ஒரு பங்குதாராக்கி இதில் எங்களுடைய பங்குலையும் சிறிய அளவுக்கு பயன்பட வைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இனமான பேராசிரியர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் ஒரு பாடலாசிரியர் எவ்வளவு பேசிவிட முடியும்னு எனக்கு தெரியல. அண்ணாவுக்கு அருகிலே அமர்ந்திருந்தவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்கிற பெருமிதம் இருக்குல்ல, அந்த பெருமிதத்திலே எனக்கு ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வீட்டில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாரும் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் குறிப்பாக வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறது, நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன காரணம்னா, மற்றவங்க பார்க்குறது வேற, இந்த வாரம் நம்ம பாட்டு ஏதாவது விமர்சனத்துக்குள்ளாயே லியோனையா போட்டு வருகிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் உட்காந்துருப்பேன். ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு பாட்டை யாராவது பாடிட்டாங்கன்னா அந்த பாட்டு நம்ம பாட்டாக இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கும் அவருடைய பேச்சு. ரொம்ப சொல்லப்போனால் இன்னும் கலை இலக்கிய மேடைகளில் லியோனி அவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. என்னுடைய பள்ளி பருவ காலத்தில் கண்ணதாசனா பட்டுக்கோட்டையா அப்படிங்கிற ஒரு ஒளிநாடா, இந்த ஒளிநாடாவை நான் கேட்காத நாளே இருக்காது. பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனையும் எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் போன்ற இளம் பாடலாசிரியர்கள் பல பேருக்கு சொல்லிக் கொடுத்த பெருமைக்குரியவர் லியோனி என்று இந்த மேடையில் நான் சொல்வதற்காகவே வந்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான சேவையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் நான் பார்ப்பேன். எல்லாரும் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய அந்த பேச்சு பொதுவாக 2017க்கு பிறகு மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் இந்த சமூகம் எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மரியாதைக்கு இவர்களும் காரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த தகவல்களை அவர்கள் எங்கிருந்து திரட்டுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி இவர்களுக்கு கிடைக்கிறது, எப்படி எங்கிருந்து படிக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த மேடையில் ஒவ்வொரு வாரமும் பேசக்கூடிய சிறுவர்கள், இளைஞர்கள், திருநங்கைகள், இப்படி மாற்றுத்திறனாளிகள் நிறைய அவர்களுடைய சொற்களில் இருந்து வருவது சத்தியமாக இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒரு மேடைக்காக, கைத்தட்டுக்காக எத்தனையோ அரங்கங்கள் நடக்குது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் இந்த மாதிரி பேச்சரங்கங்கள் நடக்குது. குறிப்பாக இந்த நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்பதில் மட்டும்தான் சமூக நீதி சார்ந்த கருத்துக்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாபெரும் நிகழ்ச்சி 4 ஆண்டை தொட்டிருக்கிறது. 40வது ஆண்டிலும் நான் வருவேன். வாய்ப்பு இருந்தால் 400வது ஆண்டிலும் நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றாக பேசிய வல்லவர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தும் நல்லவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பேராசிரியர் அவர்கள் அருகிலே ஒரு மாணவனைப் போல அமர வைத்த லியோனி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விழாவுக்கு என்னை கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு திருமதி லியோனி அவர்கள் ஃபோனில் அண்ணா நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. சரிம்மான்னு. இல்லைன்னா வரீங்க அப்படின்னாங்க அடுத்தது. அப்புறம் நான் கேட்டேன், அப்படியான்னு. ஆமாம், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியும் பேச போகிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதில்லை, நான் பார்த்ததில்லை. உடனே வரேன்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கே அவங்க பேசும்பொழுது எனக்கு ஒன்று மட்டும்தான் ஞாபகம் வருது. ஏன்னா பேசுகிற இடம் அப்படி. கலைஞர் கட்டிடத்தின் கல் தூணும் தமிழ் பாடம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அதை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தருடைய பேச்சை கேட்கும் பொழுதும் இதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷனை தான் நான் பார்க்க முடிஞ்சுது. தானாக வரும். அதில் ஒவ்வொருத்தருடைய பேச்சை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக, அதாவது நாங்கள் ஒரு சீன் எழுதுறதுக்கு எவ்வளோ யோசிப்போம், எத்தனை நாள் எடுப்போம். ஆனால் இங்கே அவங்க அப்படியே ஒரு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தருடைய பேச்சு அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இப்போ பாடலை பற்றி பேசும்பொழுதும் சரி, பிரச்சனையை பற்றி பேசும்போதும் சரி, குடும்பத்தை பற்றி பேசும்போதும் சரி, சமூகத்தை பற்றி பேசும்போதும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம், ஒரு போராட்டம். அதுலேயும் அவங்க பேசும்பொழுது ஒரு குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க. அது ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. அம்மா நீங்கள் கன்னித்தாய்மா, நீங்கள் சாதாரண தாயில் கன்னித்தாய். அதே கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ஒரு படமாக எடுத்தாலே ஒரு புது கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ டைரக்டர் நான் நினைக்கும்போது யோசிக்கிறேன். இப்படிப்பட்ட பல விஷயங்கள். அதே மாதிரி இந்த குழந்தை பேசும்போதும் அந்த பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ண அவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். ஏன்னா பேசுறது ஓகே, பட் அந்த குழந்தை பேச முயற்சி பண்ணது, அதை எக்ஸ்ப்ரெசிவாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டீச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாரதி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருமே அப்படி தான். முயற்சி ஒரு சாதாரணமாக ஒருத்தர் கொண்டு வராது. அந்த முயற்சி தான் கொண்டு வரும், போராட்டம் கொண்டு வரும், அவங்களுடைய வேதனைகள் கொண்டு வரும். அதையெல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு காரணம் நீங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம் அப்படி சிரிக்கிறீங்க, சிரிக்க வைக்கிறீங்க. அதை விட சந்தோஷமான ஒரு நோயை தீர்க்கிற மருந்து வேறு எதுவுமே இல்லை. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். 3வது பரிசு சுயமுயற்சி தான் தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணை நிற்பது சுயமுயற்சி தான் என்கிற அந்த தலைப்பில் பேசிய சபரி வெங்கட் 3வது பரிசு பெறுகிறார். 2வது பரிசு தனிமனித வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணை நிற்பது வீட்டுச் சூழலே என்கிற அந்த தலைப்பில் பேசிய தம்பி கௌதம் பாண்டி அவர்கள். தனி மனிதன் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணை நிற்பது சமூக சூழலே என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரி பி. சுதா அவர்களுக்கு முதல் பரிசை வழங்க முடிவு செய்திருக்கிறோம்.